தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். சென்னை அரிமா சங்கத்தை வழிநடத்தியவர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தவர். 2002-2006 வரை சைதாப்பேட்டை தொகுதியின் தமிழக சட்டமன்ற உறுப்பினர், டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனின் நீண்ட கால தலைவராக பதவி வகித்து அதன் அடையாளமாகவும் திகழ்வதால் டப்பிங் யூனியன் செயல்படும் கட்டிடத்தின் பெயர் டத்தோ ராதாரவி காம்ப்ளெக்ஸ் என்றே குறிப்பிடப்படுகிறது. டத்தோ ராதாரவி அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல நம்மளுடைய டத்தோ ராதாரவி அவர்களுக்காக வழங்கிடலாம். சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயல் தலைவர் திரு TJ தியாகராஜன் அவர்களும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் RK ரோஜா செல்வமணி அவர்களும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து டத்தோ ராதாரவி அவர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. சம்மேளனத்தின் சார்பில் தற்போது டத்தோ ராதாரவி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும், செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும், பொருளாளர் செந்தில் அவர்களுக்கும், மேலுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபை சேர்ந்த சகோதரர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும், என் குடும்பத்தாருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இது மாதிரி கூட்டத்தில் என்ன பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு பேச வராது. நாம அந்த மேடையாக இருந்தால், அரசியல் மேடையாக இருந்தால் சும்மா ஒரு 5 மணி நேரம் நல்லா பேசுவேன். ஏன்னா இங்கே வந்தால் என்னன்னா பொய் சொல்ல முடியாது. என்ன பொய் சொன்னாலும் உடனே அங்கே வந்து பிடிச்சிருவோம். என்ன வந்து 1500 ரூபாயிலேருந்து பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. செல்வமணி அவர்கள் ஒரு தலைவர் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேலும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். ஐயா ஆதித்யநாத் அவர்களை கேட்டார்கள், நீங்க என்ன ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு பக்கத்தை ஃபர்ஸ்ட் பக்கத்தை விட்டுறீங்க, ஆளுங்கட்சி தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு தடவை தான் காலில் விழுந்தேன், அப்புறம் வரிசையை அவங்களா கால்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர நான் மாறவில்லைன்னு சொன்னார். அது மாதிரி செல்வமணி வந்து இஸ் a வெரி குட் ஒர்க்கர். ரெண்டு விஷயம்தான் நான் சொல்லலாம். தைரியமா ஒரு பெரிய நடிகை எங்க ஷூட்டிங்க்கு லேட்டா வந்துகிட்டே இருப்பாங்க. நான் நீங்க சொன்னேன் செல்வமணிட்ட,
வந்து லேட்டாக வந்து இறங்கும் போதே திரும்பி புறப்பட்டா நான் சீக்கிரம் புறப்படணும்னு சொல்லுவாங்க. அப்போ செல்லுமணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு இருக்குண்ணே இன்னைக்கு சொல்லட்டும் அது மாதிரி அப்படின்னு சொன்னார். அவர் வந்து செல்லுமணினா எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச காலங்களில் ஈவன் ரோஜா கூட இப்போ தெரியாது. ரோஜாவுடைய முதல் படமே அந்த செம்பருத்தி தான். வந்தாங்க இறங்கினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நான் புறப்படுறேன்னு சொன்னாங்க. இல்லைப்பா நீங்கள் அவசரம் வந்தால் இப்போயே புறப்படுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன் என்ன செல்லுமணி இப்படி சொல்கிறேன், அவங்க இல்லாமல் எடுக்கல படம். அந்த துணிச்சல் வந்து செல்லுமணி கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்ட அவ்வளோவா பார்த்தது. அதே மாதிரி இந்த செம்பருத்தி படம் ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு தான் கல்ல கண்டா நாயை கண்டா நாயை கண்டா கல்ல காணும், அந்த கதை நமக்கு. நல்ல படம் வந்தது செம்பருத்தி, வைசாக்கில் ஷூட்டிங்கு. அந்த டைமில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. 3 மாதம் டாக்டருங்க சொல்லுவாங்க 3 மாதம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்ன செல்லுமணிகிட்ட 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் கவலைப்பட, அப்புறமா எடுத்துக்குவோம் படம் அப்படின்னு சொல்லி அந்த 3 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கில் நடிக்க வச்சாரு. மறக்கவே முடியாது செல்லுமணி அவர்களே. ஆனால் என்ன பெரிய விஷயம்னா அதில் கதாநாயகியாக நடித்த அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தின் கதாநாயகியாக ஆக்கினதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. பெப்சி என்பது நான் எப்பயுமே பெப்சியை சேர்ந்தவன், பெப்சி இருப்பவன், பெப்சி இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது, இது பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏன் எல்லாரும் பெப்சி பெப்சின்னு சொல்கிறாங்க. சந்தையில் ஒரு குழந்தை தவறி விட்டது, தவறி மிஸ் ஆயிடுச்சு, அப்பாவும் காண அழுகுது, எங்கள் அம்மா அப்போ வேற யாரோ வந்து இப்படி கை கொடுத்து ஒன்றும் கவலைப்படுறா கண்ணே, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், எனக்கு ஐஸ் வேணாம், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டுச்சாங்க. அப்புறம் கிளிகிழப்பு கொடுத்து காமிச்சாங்க, எனக்கு கிளிகிழப்புல வேணும், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டுச்சாங்க. அது மாதிரி சினிமா தொழிலில் வர அத்தனை பேருமே இந்த பெப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் கை நீட்டு தான் இருக்கும். இப்போ கூட நாங்கள் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு ஏதோ போட்டியாக ஒரு பெப்சி எது வேணாலும் போட்டி ஆரம்பிங்க, பெப்சியை மட்டும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த தலைவலி தெரியாமல் சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு பெப்சி ஆரம்பிச்சிருவோன்னு. இங்கே இருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் அல்ல. அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியாது உங்களால், அவ்வளோ அறிவாளிங்க. அது இப்போ சொல்லவே வேணாம், அவங்கக்கிட்ட வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டா போதும், அது பாட்டுக்கு நடக்கும். இங்கே பெரிய இடத்தில் ஒற்றுமை இருக்காது, சிறிய இடத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் எல்லாம் பெரிய இடம் தான், யாரும் சின்ன இடம் பெரிய இடமே கிடையாது சினிமாவில் மட்டும். நம்ம இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த சினிமாவே கிடையாது, எழுதி தரேன் சினிமாவே கிடையாது. அதுக்கு அற்புதமான தலைவராக வந்திருக்கார் செல்லுமணி அவர்கள். ரொம்ப அழகாக மேனிப்புலேட் பண்ணுறது, அழகாக கொண்டு செல்வது எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு குறைன்றதுல எல்லா ஃபங்க்ஷன்லையும் குறை இருக்குமே. ஒரு குறை என்னன்னா இந்த நடிகர்கள் குறை எங்க காணாமல் தெரியல. நானும் சுற்றி தேடுறேன். இவனுக்கும் பெப்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இது என்னுடைய 51வது வருஷம் சினிமாவில். 40 வருஷம் நான் யூனியன்லேயே உழப்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு செக்ரட்டரி டிஎன் பாலன் நம்முடைய பையன் இருக்காப்ல கதிர், சும்மா சொல்லிட்டேன், அடுத்தது கதிர் தானே செக்ரட்டரியா இருக்கான், அவன் வரட்டும் தலைவரா, யாரோட வாங்க தலைவரா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு. அதே எப்படி நீங்கள் போகலாம், நான் போகலான்னு சொல்லலையே, நான் சொன்னது இவர் வரலாம்னு சொன்னேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம பெப்சியாங்க. அற்புதமான ஒரு இனம்.
நான் நல்ல வேளை சினிமாவுக்கு வந்துட்டுமே ஏன்டான்னு எனக்கு, நான் ஏன்னா வக்கீலுக்கு படித்தவன். முடிச்ச உடனே இந்த பார் கவுன்சில் மெம்பர் ஆகிருக்கலான்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் அந்த பாரில் ஆகலை, நான் இந்த பாருக்கு ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். சினிமாக்குள்ள நான் சினிமா நடித்தது அப்போ தான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு இல்லை சினிமா நடிகர்கள் வரவில்லையேன்னு வருத்தப்படுற பாருங்க. எதுக்குன்னா, எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு தகராறு வந்ததுன்னா யாரும் நம்மளை காப்பாற்றுறதில்லை. இந்த பெப்சி மட்டும்தான் காப்பாற்றுறாங்க. அந்த லைட் மேனும் ஃபைட்டர்ஸ் இருந்தால் ஃபைட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாரும் வந்து நின்று காப்பாற்றி கொண்டு வந்த நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இல்லை. அதான் வருத்தம். நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்காக ஏதோ மீட்டிங் அதுக்காக வந்து தொலைலாம அதுக்காக சொல்றேன். வந்து அவங்களுக்கு பெருமை. ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேருக்கு எதிர்க்க சொல்லிட்டேன். எவன் வரலையும் நம்ம யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? இந்த கூட்டத்தில் கிடையாது. அதே உதவியைத்தான் செய்து கொண்டே இருப்பாரு. நீங்க இல்லை, என் சம்பளம் ஏறி இருக்காரு, சான்ஸே கிடையாது. இன்னைக்கு ராதாரவி வந்து எம்.ஆர். ராதா மகன் எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் பெப்சி தான். பெப்சியை தவிர வேற யாருமே. பெப்சி இல்லாமல் இருந்தா என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது. நான் அமெரிக்கா போறதா இருந்தேன். நல்ல வேலை போகலன்னு இப்ப நினைச்சுக்கிறேன். ஏன்னா அங்க போயிருந்தேன்னா ராதாரவி எம்.ஆர். ராதா மகன்றதே மறந்துருப்பாங்க எல்லாரும். அதான் எங்க அப்பா அழகா சொல்லுவார், சினிமாக்காரன் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்ல போயிட்டான்னு வேற ஆளை போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. அது உண்மையான விஷயம். என்னை கூட்டு பெரிய கௌரவப்படுத்துறதுக்கு நான் செல்வமணி தலைமையில் இருக்கும் இந்த பெப்சி சகோதரர்கள் அத்தனை பேருடைய பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம சம்மேளனத்துக்காக பல நேரங்களில் வந்து நம்மோடு இணைந்து சிறப்பாக செயலாற்றியவர் நம்ம சகோதரர் ராதாரவி அவர்கள். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நோக்கமாக அனைவரும் எழுந்து நின்று அவர் கைகோஷம் நிற்கும் என்று கேட்டு